அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டார். இனிமே அமெரிக்க கம்பெனிகள்ல இந்தியர்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமா? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்துல வாஷிங்டன்ல நடந்த ஒரு பெரிய ஏஐ மாநாட்டுல ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரி பெரிய பெரிய டெக் நிறுவனங்கள் இந்தியர்களை வேலைக்கு எடுக்காம அமெரிக்கர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கராரா சொல்லியிருக்கார். சீனாவுல ஃபேக்டரி போட்டு இந்தியாவுல ஆட்களை போட்டு அயர்லாந்துல லாபத்தை பதுக்கிற காலம் முடிஞ்சிடுச்சுன்னு வெளிப்படையா பேசியிருக்கார். அமெரிக்க வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணுங்கிறது தான் அவரோட நோக்கம். 3 புது உத்தரவுகள்ல கையெழுத்திட்டிருக்கிறார். அதுல 1 ஏஐ வளர்ச்சிக்கு தேவையான டேட்டா சென்டர்களை வேகமா கட்டணுங்கிறது. இன்னொன்னு, அரசாங்க நிதி பெறும் கம்பெனிகள் வோக் இல்லாம நடுநிலையான ஏஐ கருவிகளை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. 3வது, அமெரிக்க ஏஐ கருவிகளை உலகளவுல ஏற்றுமதி செய்ய ஊக்குவிக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு. இது எல்லாமே சீனாவுக்கு சவால் விடத்தான். இந்த முடிவுகள் இப்போவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் எதிர்காலத்துல இந்திய ஐடி ஊழியர்களுக்கும் அவுட்சோர்சிங் நிறுவனங்களுக்கும் இது ஒரு பெரிய சவாலா இருக்கலாம்னு நிபுணர்கள் பயப்படுறாங்க. அமெரிக்கர்களுக்குத்தான் முக்கியம்னு ட்ரம்ப் சொல்றது நம்ம ஐடி துறைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.